எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. இன்றைக்கி நாம் திரை விமர்சனத்தில் பார்க்கக்கூடிய படம், இன்னும் சொல்லப்போனால் பார்க்க வேண்டிய படம் யூத். என்ன நேரத்தில் டைட்டில் வச்சாங்களோ தெரியல, அது யூத் பார்க்குற மாதிரியே ஒரு கதை பண்ணிட்டாங்க. தியேட்டரில் யூத்துகள் ஃபுல் பண்ணுற மாதிரியே ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது ஒரு கருணாஸ் கிரேஸ் அவர்களுடைய புதல்வர் நடிச்சிருக்கிற கென் கருணாஸ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு, டைரக்ஷனும் பண்ணியிருக்காரு. கருணாஸே ஒரு யதார்த்தமான நடிகர். அந்த அம்மா வேறு ஒரு நல்ல கிராமிய பாடல்கள் பாடுற ஒரு சிங்கர். ரெண்டு பேருக்கும் பிறந்த பிள்ளையாக இருக்கிறதுனால அவருக்கு சினிமா ரத்தம் ஃபுல்லாக இருக்கிறதுனால சினிமாவை எப்படி கையாளணுங்கிறத ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப அழகாக ரொம்ப நேர்த்தியாக கையாண்டிருக்கிறாரு. இந்த படத்தை பொறுத்தவரை ஒரு 10th ஒரு அரைகுறையாக படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு சதா ஒரு 4 பசங்களை கூட்டிக்கிட்டு அந்த காதல் அதே எய்ம் பண்ணி போயிட்டுருக்கிற ஒரு கேரக்டர். +2 வரைக்கும் படிக்கிறாரு. தட்டு மாதிரி 10th பாஸ் ஆகி ஜஸ்ட் பாஸ் ஆகுறாரு. அப்புறம் +2க்குள்ளே ஒரு 3 பெண்களை காதலிக்கிறாரு. அந்த 3 பெண்களுமே நல்ல அழகு, நல்ல திறமையான நடிப்பு கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, ஜிவி பிரகாஷ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இருக்கிறாரு. அது தனுஷ் சார்லாம் சொல்லி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணதாக சொன்னாங்க. காசு கூட வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணான்னு கூட சொல்கிறாங்க. அது உண்மையாக இருந்தால் அந்த காசு அவருக்கு திரும்பி வந்துடும். எப்படி வந்துடும்னா, அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்குது. அந்த ஹீரோ நடிக்கிற அடுத்த படத்தில் அவருக்கு டபுள் சம்பளத்தை கொடுத்து அதை ஃபில் பண்ணிடுவாருன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஜிவி பிரகாஷ் வச்ச நம்பிக்கை வீண் போகலை, அவர் உழைத்த உழைப்பும் வீண் போகலை. ஒரு யதார்த்தமான கதையை எடுத்துக்கொண்டு பிரமாதமான என்டர்டெயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த காலத்தில் வந்த ஒரு அலைகள் ஓய்வதில்லை மாதிரி, ஒரு துள்ளுவது இளமை மாதிரி, ஒரு புது வசந்த மாதிரி, ஒரு ஆண்பாவம் மாதிரி, பிரதீப் ரங்கநாதன் நடித்த டியூடு படம்லாம் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் மிகப்பெரிய லெவலில் பண்ணியிருக்காங்க. அந்த 15 to 20 வயசுக்கு உள்ள ஸ்டூடெண்ட்ஸுக்கு பிடிக்கிற மாதிரி, அந்த பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியான ஒரு கதையை கையாண்டிருக்காப்புல. அதோடு அதை அப்பா அம்மாவாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப பிரமாதமான ஒரு கேரக்டர். அம்மா கேரக்டர் தேவதர்சினி பண்ணியிருக்காங்க. அப்பா கேரக்டர் சுராஜ் வெஞ்சரமூடு அப்படிங்கிற ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ணியிருக்காரு. புதுசாக இருக்கார், ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. பையனுக்கும் அப்பாவுக்கும் ஆகாதுங்க இடம் ஃபுல்லாக அவர் சீரியஸாக பார்க்குறாரு, இவன் காமெடியாக டீல் பண்ணிகிட்டு இருக்கிறான். அந்த இடங்கள் ஃபுல்லாமே ரொம்ப காமெடியாக இருக்குது. அதேமாதிரி அப்பா ஒரு தடவை அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணுறாங்க. பார்க்க வராரு. ஒரு வார்த்தை தான் சொல்கிறார், பட் அது நம்மளை ரொம்ப பாரமான ஒரு வார்த்தையாக இருக்குது. நான் பயந்துட்டம்மா அப்படின்பாரு. அதுவே நமக்கு ஒரு மாதிரி திகில் இருக்கும். ஏன்னா அந்த அம்மா ஹார்ட் அட்டாக்கில் அட்மிட் ஆகிருப்பாங்க ஆன்ஜியோ பண்ணதுக்காக. அந்த காட்சிகள்லாம் ரொம்ப யதார்த்தமாக, ரொம்ப ஒரு கண்கள் கலங்கிறது மாதிரியான ஒரு காட்சியாக இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு காட்சி, அவங்க 2 பேரும் அப்பாவும் அம்மாவும் அந்த அம்மாவோட அண்ணன் வீடு பால் காய்ச்சுவாங்க. அந்த பால் காய்ச்சுற சீனுக்காக போகிறாங்க. அங்கே போகும்போது இவர்கள் 2 பேருமே கொஞ்சம் வசதி இல்லாதனால கொஞ்சம் அவமதிக்கப்படுறாங்க. அந்த இடத்துல அந்த கேரக்டர் சுராஜ் வெஞ்சரமூடு கேரக்டர் பேசுவார், ரொம்ப நல்லாயிருக்கும். சரிம்மா அவங்கெல்லாம் பிஸியாக இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை, வா போவோம் அப்படின்ட்டு அந்த வீட்டில் சாப்பிடாம கூட அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வருவாங்க. வீட்டுக்கு வந்த இடத்துல நைட்டில் அவர் கேட்பார், நான் உன்னை சந்தோஷமாக வச்சுருக்கேனா அப்படிம்பாரு. அந்த அம்மா அப்படி பார்ப்பாங்க. இல்லை, நீ சந்தோஷமாக தான் இருக்கியா அப்படின்னு கேட்டேன். ஏன் இப்படி கேட்குறீங்க? இல்லை, அவங்கெல்லாம் நான் ஒரு சாதாரண பேக்கரி தான் வச்சுருக்கேன், உன்னை அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருக்கேனான்னு எனக்கு தெரியல. உன் அண்ணன் தம்பிங்களாம் ரொம்ப வசதியாக இருக்காங்க, நீ என்ன கல்யாணம் பண்ணதுக்காக ஏதாவது ஃபீல் பண்ணுறியா அப்படின்னு கேட்பார். இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு அறியாத ஒரு கண்கள், நம்மளை அறியாமலே அந்த காட்சிகள்லாம் ரொம்ப உணர்ச்சி வசமாக இருக்குது. ரொம்ப ஒரு பாதிக்குது, மனசை பிடிக்குது. அதே மாதிரி அந்த கிளைமேக்ஸில் அந்த பையன் பாஸ் ஆகிடுவானா ஆக மாட்டானோ அப்படிங்கிற ஒரு டென்ஷன் க்ரியேட் ஆகும்போது அவன் ஒரு 3வது பொண்ணை காதலிக்கும் போது அந்த பொண்ணு சொல்லும், நீ உன்னை எப்படிடா காதலிக்க முடியும்,
நீ ரொம்ப கூறுகட்டவனாக இருக்கிற, எப்போ பார்த்தாலும் பொம்பளை பின்னாலே சுற்றிக்கிட்டு இருக்கிற, நீ +2 பாஸ் பண்ண நான் வேணா அவனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்காக ரொம்ப விழுந்து படித்து இந்த +2 பாஸ் பண்ணுவாப்புல. பாஸ் பண்ணுவானோ மாட்டானோன்னு அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். அந்த பதட்டத்தை அவரும் ரொம்ப பிரமாதமாக, அப்பாவும் ரொம்ப பிரமாதமாக ஆக்ட் பண்ணியிருப்பார். தேவதர்ஷினி ரொம்ப சிறப்பான ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. பையன் பாஸ் ஆகிடுவானான்னு பார்க்கும்போது அவன் நல்ல மார்க்கில் பாஸ் ஆகிடுவான். அப்படியே கட்டி பிடிச்சி அந்த அம்மா கட்டி பிடிச்சி அவனை சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவாங்க. அப்பாவும் அப்படி கையை மெதுவாக கொண்டு வந்து அவனை ஃபஸ்ட் டைம் அப்படி தோளை பிடிப்பார். அந்த காட்சியெல்லாம் கண் கலங்குற மாதிரி இருக்குது. த்ரூஅவுட் படம், அதாவது சிவாஜி சார், நான் ஏற்கனவே சொல்லுவேன், சிவாஜி சார் முதல் படத்திலே டாப் லெவலில் நடிச்சிருப்பார். அது பராசக்தி. அதுக்கடுத்து தமிழ் ஃபீல்டில் நிறையா பேர் நடித்தாங்க. ஃபஸ்ட் படம் அவ்வளோ பிரமாதமாக நடிக்க முடியல. பருத்தி வீரன் கார்த்திக் நடிச்சிருப்பாப்புல. முதல் படத்திலே ஒரு 50 படத்தில் நடித்த ஹீரோ மாதிரி நடிச்சிருப்பாப்புல. அது மாதிரி ஆண்பாவம் படத்தில் அந்த நேரத்தில் அந்த 89 பீரியடுகளில் அந்த ஆண்பாவம் வந்து அந்த வரும்போது பாண்டியராஜன் சார் வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அது இன்றைக்கி பார்த்தாலும் அந்த ஸ்பீடு இருக்கும். அது மாதிரி ஆண்பாவம் படத்துக்கு ஹீரோ மாதிரி, டியூடு படத்து பிரதீப் ரங்கநாதன் மாதிரி எடுத்த எடுப்பிலே மிகப்பெரிய பிரமாதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து சக்ஸஸ்ஃபுல்லாகியிருக்காருன்னா கென் கருணாஸ் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய விஷயம். அது அவங்க அப்பா அம்மாவுடைய ரத்தம் இவரிடம் இருந்ததால் அந்த நடிப்பை வந்து அவ்வளோ ஈஸியாக ரொம்ப யதார்த்தமாக கடன்னு அந்த சிரித்த முகத்தோடு அவர் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸ் தியேட்டரில் அப்படி ஒரு கிளாப்ஸ் வாங்குது. நான் ஆக்சுவலாக கமலா தியேட்டரில் தான் அந்த படம் பார்த்தேன். பக்கத்தில் இருந்த ஒரு பொண்ணு அந்த படத்தில் மொத்தமே ஒரு 90 சீன் இருக்கும். ஒரு 50 சீனுக்கு எந்திரிச்சு அது பாட்டு குதிச்சு கை தட்டுது. அந்த அளவுக்கு யூத் வந்து எல்லாரையும் கவர் பண்ணியிருக்குது. இந்த ஸ்மால் பட்ஜெட்டில் இந்த வருஷத்தில் உள்ள மிகப்பெரிய வெற்றி படத்தில் இதுவும் ஒரு வெற்றி படமாக இருக்கும். தாய்க்கிழவியில் கூட நமக்கு கண்ணுக்கு தெரியாத ஒரு சில குறைகள் இருந்துச்சு. அதுவும் பெரிய கமர்ஷியல் படம், ரொம்ப என்டர்டைனான படம் தான். இதை நம்ம பார்க்கும்போது எந்த குறையுமே இல்லை. பாட்டு கலகலன்னு காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு அதில் எந்த காட்சியிலையும் போர் அடிக்க விடாமல் பிரமாதமாக கொண்டு போயிருக்காங்க. அதில் கென் கருணாஸோட தோழர்களாக 2-3 பேர் வராங்க. அதில் ஒரு குண்டு பையன்லாம் கண்ணெல்லாம் முட்டை கண்ணு வச்சுட்டு வரான். அவனால் ரொம்ப பிரமாதமாக யதார்த்தமாக நடிச்சிருக்கிறான். அவனுக்கு ஒரு ஃபைட் காட்சியெல்லாம் கொடுத்து தியேட்டரை அல்லோகலப்பட வைக்கிறாங்க. அதே மாதிரி கருப்பையா ஸ்ரீராம் அவர்கள் தான் ப்ரொடியூசர், சுலோச்சனா குமார் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எடுத்தெடுப்புலேயே ஒரு பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி கேமரா விக்கி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல. ஜிவி பிரகாஷ் கேட்கவே வேண்டாம். தியேட்டரில் ஒவ்வொரு பாடலுக்கும் ஒன்ஸ் மோர் கேட்டு தியேட்ரு விசிலும் கைத்தட்டலும் காதை பிளக்குகிறது. அந்த மாதிரி ஒரு அற்புதமான படத்தை கென் கருணாஸ் வாழ்க்கையில் அது ஒரு பெரிய திருப்பமாக அமைஞ்சிருக்கு. பெரிய வெற்றி படம். இந்த படத்தை நீங்களும் பாருங்கள், உங்களுக்கும் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் வரிசையாக ஒரு 2-3 படங்கள் எனக்கு விமர்சனம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடச்சிது. மிடில் கிளாஸ்னு ஒரு படத்துக்கு ரிவ்யூ பண்ணேன், சிறைன்னு ஒரு படத்துக்கு பண்ணேன், அடுத்து தாய் கிழவி பண்ணேன், 4வது படமாக யூத் பண்ணியிருக்கேன். யூத் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச படமாக இருக்கும். இந்த சூடான வெயில் நேரத்தில் குழு தியேட்டரில் உட்காந்து பார்க்குறதுக்கு அவ்வளோ ரிலாக்ஸாக, அவ்வளோ என்டர்டெயினாக, சிலருக்கெல்லாம் சிரித்து வயிறு வலிக்கிற அளவுக்கு நகைச்சுவையாக அந்த யூத் நடிச்சிருக்காங்க. யூத் இந்த வருஷத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம். அவசியம் பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். மீண்டும் சந்திப்போம்.